தமிழகத்தில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்களுக்கு அருகில் இருக்கும் 717 மதுக்கடைகளை மூட தமிழக முதல்வர் விஜய் ஆணையிட்டிருக்கிறார். 2 வாரத்திற்குள் மூட வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ரமேஷ்? 3 சப்ஜெக்ட்ல இந்த வருகிறது. குறிப்பாக கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள், இந்த 3 இடத்துலயும் இருக்கக்கூடிய கடைகளை 500 மீட்டர் வரை அமைந்துள்ள கடைகளை ஆய்வு செய்து உத்தரவிடுமாறு ஏற்கனவே நேற்றைக்கு தலைமைச் செயலகத்தில் டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் கிறிஸ்துராஜ் ஐஏஎஸ்ஐ வரவழைத்து ஜோசப் விஜய் ஆலோசனை நடத்தினார். அதற்கு பிறகு இந்த உத்தரவு என்பது வந்திருக்கிறது. கல்வி நிறுவனங்கள் அருகில் உள்ள 186 கடைகள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் உள்ள 255 கடைகள் மற்றும் என கிட்டத்தட்ட 717 கடைகள், வழிபாட்டு தலங்கள் அருகில் இருக்கக்கூடிய 276 கடைகள் என 717 கடைகள் வந்திருக்கிறது. குறிப்பாக சென்னை ஐஐடி அண்ணா பல்கலைக்கழகம் அருகில் கூட ஒரு மதுபான கடை இருக்கிறது. சென்னை மற்றும் மாவட்ட வாரியாக இந்த பட்டியல் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான விரிவான அரசாணை இன்னும் சிறிது நாட்களில், அதாவது ஒரு சில நாட்களில் இந்த அரசாணையை டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் மூலமாக இந்த உத்தரவு என்பது பெறப்பட இருக்கின்றது. அதே போல முக்கியமான கோயில்கள், தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்கள் அருகிலும் மதுபான கடைகள் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. 500 மீட்டர் அந்த தூரத்துல இருக்கிறத கண்டறிஞ்சதுனால இதன் மூலமாக டாஸ்மாக் வருமானமும் பெரிய அளவில் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த 717 கடைகளும் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய கடைகளாகவும் இருக்கின்றன. குறிப்பாக சென்னை ஐஐடி அருகேயே ஒரு கடை நீண்ட நாட்களாக செயல்படுவதாகவும் அரசுக்கு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று பல கடைகளை மூடுவதற்கு தமிழக அரசு தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் வேறு கடைகளுக்கு, அருகில் உள்ள மற்ற கடைகளுக்கு மாற்றுமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி.